இடைத்தேர்தல் குறித்த அண்மை செய்தி ஒன்றை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2023 தேர்தலில் 798 வாக்குகள் மட்டுமே நோட்டாவிற்கு பதிவாகி இருந்த நிலையில் தற்போது நடைபெற்று வரும் அந்த வாக்கு எண்ணிக்கையில் அது வித்தியாசத்தை பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட 4வது சுற்று முடிவிலேயே அந்த எண்ணிக்கையை தொட்டிருக்கிறது என்பது, முறியடித்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. 798 நோட்டா ஓட்டுகள் அப்படிங்கிறது 2023 இடைத்தேர்தலில் பதிவாகி இருந்தது. தற்போது வரைக்கும் 1584 வாக்குகள் நோட்டாவிற்கு பதிவாகி இருக்கிறது. இது 2023 தேர்தலில் கிடைத்த அந்த மொத்த நோட்டா வாக்கோடு ஒப்பிடும் பொழுது 4வது சுற்றிலேயே முறியடிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதும் கவனம் பெறக்கூடிய ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து நம்ம இந்த அமர்வில் பேசலாம். திரு அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கிறார், அவரோடு பேசலாம். அரவிந்த், இப்போ இந்த ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த மட்டும் வாக்கு சதவிகிதமாக அது மிக முக்கிய பேசு பொருளாக மாறி இருக்கிறது. இப்ப இந்த நோட்டாவிற்கான அந்த வாக்கு வித்தியாசம் அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலை எடுத்துக்கொண்டால் திமுக மற்றும் எதிராக நாம் தமிழர் மட்டும்தான் கட்சியின் சார்பில் திமுக எதிராக அங்கு போட்டியிடுகிறார்கள். மற்ற எதிர்கட்சிகள் யாரும் அங்கு போட்டியிடவில்லை. எனவே நாம் தமிழருக்கு வாக்களிக்க வேண்டாம் என கருதிய மக்கள் ஆன்டி டிஎம்கே வாக்குகள், நாம் தமிழருக்கு வாக்களிக்காத மக்கள் நோட்டாவுக்கு வாக்களித்ததாக தான் நம்மால் பார்க்க முடிகிறது. இது அந்த தமிழ்நாட்டுல ஒரு திமுக கூட்டணிக்கு எதிரான ஒரு வலுவான ஒரு ரெயின்போவான ஒரு கூட்டணி உருவாக்குவதற்கான வாய்ப்பில்லை என்பதையும் ஈரோடு இடைத்தேர்தல் காட்டியிருக்கிறது. குறிப்பாக அதிமுகவிலிருந்து, பாமகவிலிருந்து, பாஜகவிலிருந்து உள்ளிட்ட மற்ற பெரிய கட்சிகள், அனைத்து கட்சிகளும் இந்த தேர்தலை புறக்கணித்திருந்தாலும் நாம் தமிழர் கட்சி திமுகவுக்கு எதிராக இங்கு களம் கண்டிருந்தது. அப்படி இருந்தாலும் நாம் தமிழர் திமுக இடையிலான அந்த மார்ஜின், அந்த இடைவெளியை பார்க்கும்போது திமுக சுமார் 80% வாக்குகளுடன் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறது. 12-13% வாக்குகளுடன் தான் நாம் தமிழர் கட்சி இருக்கிறது. எனவே அந்த ஒரு நாம் தமிழருக்கும் வாக்களிக்க கூடாத திமுகவுக்கு ஆன்டி டிஎம்கே வாக்குகள், நாம் தமிழருக்கு வாக்களிக்க முடியாத வாக்குகள் தான் நோட்டாவாக நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு குறிப்பாக இந்த நோட்டாவுக்கு வாக்குகள் அதிகரித்ததற்கான காரணம் சமீபத்திய சீமானின் பேச்சுகள் என்று கூட கூறலாம். ஏனால் ஆன்டி டிஎம்கே வாக்குகள் முழுமையாக சீமானுக்கு கிடைக்காமல் இருந்ததுக்கு, குறிப்பாக ஈரோடு இடைத்தேர்தலில், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழுக்கு கிடைக்காமல் போனதற்கான காரணம் சீமானின் சமீபத்திய பேச்சுக்களும் ஒரு காரணமாக இருக்கலாம். குறிப்பாக அவர் பெரியாரை முன்வைத்து பெரியாருக்கு எதிராக அவர் பேசி வருவதும் ஒரு காரணமாக இருக்கலாம். இதைத்தான் நம் ஈரோடு இந்த நோட்டாவிற்கான வாக்குகளாக நம்மால் பார்க்க முடிகிறது. திமுகவுக்கான அந்த மார்ஜின் அதிகரித்து வருவது திமுகவுக்கு சற்று சந்தோஷத்தை கொடுக்கும் என்றுதான் தெரிகிறது. அரவிந்த், இப்போ இது வந்து ஈரோடு இடைத்தேர்தலில் இருக்கக்கூடிய இந்த ட்ரெண்டை ஒப்பிடும் பொழுது இப்போ டெல்லி தேர்தலை பார்க்கும் பொழுது அதுல வித்தியாசமான ஒரு நிலவரத்தை நம்மளால பார்க்க முடிகிறது. அதாவது டெல்லியை ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை மாவட்டங்கள்ல தொடர்ந்து பாஜக முன்னிலை பெறுகிறது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட 21 மாவட்டங்கள்ல 14ல இதுவரைக்கும் பாரதிய ஜனதா முன்னிலை பெற்றிருக்கிறது. இந்த டெல்லியினுடைய ட்ரெண்ட் அப்படிங்கிறது இன்னும் பாதி இருக்கிறது. இருந்த போதும் கூட இப்ப இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸை வச்சு இந்த தொடர்ந்து பாஜகவினுடைய முன்னேற்றத்தை எப்படி பார்க்கலாம்? அவுட்டர் டெல்லிக்கு 2 பார்டர் இருக்கு. ஒண்ணுங்க, நார்த்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹரியானாவும், சவுத்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெல்லியோட கீழே பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து யூபியோட பார்டர் இருக்கும். இந்த 2 பார்டர்லயுமே, ஹரியானாவுக்கான பார்டர்லயும் சரி, யூபிக்கான பார்டர்லயும் சரி, அந்த 2 இடத்துலயுமே பாஜக முழுமையாக ஒரு 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 டாமினன்டான பொசிஷன்ல இருப்பதாகத்தான் நமக்கு தெரிகிறது. ஹரியானால 10ல 7 இடத்துல, ஹரியானா பார்டர் ஒட்டியுள்ள 10 தொகுதியில 7 இடத்திலும், அதே போல யூபியை ஒட்டியுள்ள 13 தொகுதிகளில 8 இடத்திலும் பாஜக முன்னிலையில் இருக்காங்க. சோ எனவே அந்த 2 மாநிலங்களும், யூபியும் சரி ஹரியானாலும் சரி, 2மே தற்போது பாஜக ஆளும் மாநிலங்களாக இருக்கிறது. எனவே அந்த அவுட்டர் ஏரியால, அவுட்டர் டெல்லிங்பாங்க, அதுல பிஜேபி வந்து தன்னோட பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணிருக்காங்கன்னு தான் தெரியுது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜக இந்த பொசிஷனை கன்சாலிடேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா சட்டமன்ற தேர்தலில் இதுதான் முதல் முறையே பாஜக வந்து ஆம் ஆத்மி கட்சியோட அந்த டாமினன்ஸை உடைச்சு இந்த 2 பார்டர் ஏரியாலையும் பிஜேபி இவ்வளவு பெரிய ஒரு முன்னிலை பெறுவது வந்து பாஜக ஆம் ஆத்மி கட்சிக்கான அந்த லோவர் மிடில் கிளாஸ் அல்லது
அந்த ஒரு ஒரு லோவர் ஸ்டேட்டால இருக்கிற அந்த வாக்குகள் என்னைக்குமே கெஜ்ரிவாலுக்கான வாக்குகளா இருந்தது, ஆம் ஆத்மி கட்சிக்கான வாக்குகளா இருந்தது. குறிப்பாக இலவச தண்ணீர், இலவச மின்சாரம், இந்த இரண்டுக்கான ஒரு பெரிய திட்டத்தின் மூலமாக இந்த மாதிரி கீழ்நிலை மக்களை முழுவதுமாக, அதாவது அடிப்பட்ட அந்த லோவர் ஸ்டேட் மக்களை வந்து அதிக அளவுல ஆம் ஆத்மி சப்போர்ட்டர்ஸா இருந்தாங்க, என்னைக்குமே இருந்திருந்தாங்க. அதை முதல் முறையா உடைச்சு சட்டமன்ற தேர்தலில் இன்னைக்கு பிஜேபி வந்ததுதான் நம்மளால பார்க்க முடியுது. ரைட். நம்ம திரு சிவராஜசேகர்கிட்ட இந்த கருத்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முன்னிலை நிலவரம் அப்படிங்கிறதுலயே பாரதிய ஜனதா தொடர்ந்து முன்னேறி வருகிறதுங்கிற ஒரு செய்தியை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதற்கு முன்பாக ஈரோடு குறித்த ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். மூன்றாவது சுற்று முடிவில் 13.88% வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பெற்றிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாம் 5 சுற்று முடிவுகளினுடைய நிலவரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இருந்தபோதும் தேர்தல் ஆணையத்தின் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் மூன்றாவது சுற்று முடிவில் கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாக்கு சதவீதம் என்பது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. திமுகவிற்கு 78.12% நாம் தமிழருக்கு 13.88% வாக்குகளும் கிடைத்திருக்கிறது. இது குறித்து நம்ம தொடர்ந்து பேசலாம். இந்த சிறப்பு நேரலை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடரும்.